வணக்கம் தோழர்களே. பீகார்ல தேர்தல்ல பாஜக கூட்டணியை ஓட ஓட விரட்டுகிறார்கள் மக்கள். போற இடங்களிலெல்லாம் கல்லால் அடித்து விரட்டுகிறார்கள். கடுமையான எதிர்வினையை பீகார் மக்கள் ஆற்றி வருகிறார்கள். இது கடையில தமிழ்நாட்டுக்காரங்களை கேவலப்படுத்துற ஒரு வேலையை செஞ்சு எப்படியாவது ஓட்டு பொறிக்கலாம் அப்படின்னு மோடி ட்ரை பண்றாரு. ஆகல. என்ன நடக்குது உங்களுக்கு நல்லா தெரியுங்க. வர்ற மாசம் 4ஆம் தேதி பீகார்ல தேர்தல் ஆரம்பிக்குது. 14ஆம் தேதி தேர்தல் ரிசல்ட்டே வந்துடும். இதுக்கு இடையில எப்படியாவது பீகாரை தக்க வைக்க வேண்டிய கட்டாயம் பாஜக கூட்டணிக்கு இருக்கு. ஏன்? பீகார்ல இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் யாதவனுடைய ஆதரவோடு தான் ஒன்றிய அரசு இயங்குது. நிதிஷ்குமார் யாதவும் இங்க சந்திரபாபு அவர்களினுடைய ஆதரவின் அடிப்படையில தான் ஒன்றியத்துல பாஜக ஆட்சியே நடக்குது. அப்ப இவங்க 2 பேரும் சொணங்கிட்டாங்கன்னா, பின்னடைவு ஆயிட்டாங்கன்னா, அல்லது வித்ட்ரா பண்ணிட்டாங்க, வாபஸ் வாங்கிட்டாங்க தங்களுடைய ஆதரவை என்றால் பாஜக படுத்துறோம், மோடி வீட்டுக்கு போயிடணும். இதுதான் அங்க இருக்கிற களச்சூழல். எனவே எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்றதுல பாஜக ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கு. எப்படியாவது இவர்களை வீட்டுக்கு அனுப்பணும்னு மக்கள் ரொம்ப தெளிவா முடிவெடுத்து ஓட்டுக்கும் பிரச்சாரத்திற்கும் கூட அவர்களை உள்ளே அனுமதிக்க மறுக்கிறார்கள். இதான் அங்க களச்சூழல். நம்ம ஒன்னா பார்க்கலாங்க. கயா மாவட்டத்துல தக்காரி தொகுதியில என்டிஏ சார்பாக, அதாவது பாஜக கூட்டணி சார்பாக ஓட்டு கேட்டு போறாங்க. ஒட்டுமொத்த ஊரே சேர்ந்து கற்களால் அடித்திருக்கிறது. ஒட்டுமொத்த ஊரும் கல்லால் அடிச்சிருக்கு. வண்டியை பூரா அடிச்சு காலி பண்ணிருக்காங்க. நெருக்கி 8 பேர் சேதாரமாயிருக்காங்க. 8 பேருக்கு படுகாயமாயிருக்கு. அடிச்சு ஊரை விட்டு வெளியே துரத்தி அடிச்சுட்டு தான் நிக்கிறாங்க. அப்ப எவ்வளவு கோபம் பாஜக மீது மக்களுக்கு இருக்கு பாருங்க. பாத்தீங்கல்ல, அப்ப மக்கள் கடும் கோபத்துல இருக்காங்க. வேலை இல்ல, விலைவாசி உயர்வு, சோத்துக்கு வழி இல்ல. ஏற்கனவே 65 லட்சம் ஓட்டை காலி பண்ணிருக்கீங்க. நெருக்கி இது 7% மேல இருக்கிற ஓட்டு. 7% எவ்வளவு பெரிய வெற்றி வாய்ப்பு உருவாக்கும். மொத்தமா முடிச்சு வச்சிருக்கிறீங்க. என்னங்கடா நினைக்கிறீங்கன்னு மக்கள் கடும் கோபத்துல இருக்கிறாங்க. ஓடிருங்கன்னு அடிச்சு விரட்டுறாங்க கற்களால். பாஜக எம்எல்ஏ ஒருத்தருங்க, ராமச்சந்திர பிரசாத்னு, அவர் பாஜகவுக்காக கூட்டணிக்காக ஓட்டு கேட்டு ஒரு ஊருக்குள்ள போறார். போனா அந்த மக்கள் சுத்து போட்டு அந்த ஆளு உசுறு தப்புனதே பெரிய விஷயமாய் போச்சு. ஓச்சோரி, ஓச்சோர் ஹத்திச்சோர் அப்படின்னு முழக்க எழுப்பி பாஜக ஒழிக அப்படின்னு சொல்லி அவங்கள புடிச்சுக்கிட்டே போய் ரோட்டுக்கு அந்தண்ட ஊருக்கு வெளியே கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்கு அந்த மக்கள். என்ன நடக்குது தெரியுதுங்களா? நீங்க மேடைகள்ல வாய்க்கிழியே உங்க ஆளுகளை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசலாம். ஆனா கள நிலவரம் வேறாக இருக்கிறது. நீங்க ஓட்டு திருட்டினது மக்கள் மத்தியில கடும் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. உழைக்கிற மக்கள் தானே என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறவங்க நினைப்புல மண்ணள்ளி போட்டிருக்கு. எங்க பகுதிக்கு வாடா, உனக்கு ஓட்டு எப்படி கிடைக்குன்னு பாக்கலான்னு ஓட்டு சேகரிக்க கூட விடாம அடிச்சு பத்தி இருக்கிறாங்க மக்கள். பாருங்க. इतना बेइज्जती हो रहा है, पैसा वापस नहीं हो रहा है। इतना पैसा नहीं। एक मिनट देखिए, छोड़ दो। இதுக்கு இடையில மக்கள் இன்னொரு முக்கியமான வேலையை பாக்குறாங்க. அங்க இருக்கிற மீடியாக்கள் கடுமையாக மக்கள் மனதில் என்ன இருக்குன்றத வெளிக்கொண்டு வருவதற்கு போராடி கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா உங்களுக்கு கோடி மீடியா இருக்குங்க. கோடி கணக்கில் கொட்டி மீடியாக்களை உருவாக்கி வச்ச கோடி மீடியாக்கள் இருக்கு. இன்னும் சொல்ல போனா முதலாளிகளால் நடத்தப்படுகிற பெரும் ஊடகங்கள் இருக்கு. அதை தாண்டி சின்ன சின்ன ஊடகங்கள் மக்கள்கிட்ட போய் நின்று உண்மையை சேகரிச்சு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதுல ஒண்ணுதான் ரெட் மைக். டெல்லியில எல்லா இடத்துல எந்த பிரச்சனைனாலும் ஓடி போவாங்க. இந்த ரெட் மைக் மீடியா இன்னொரு விஷயத்தையும் இது பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா, அங்க படிக்கிறதுக்கே காசு வேணும். இங்க நம்ம ஊர் மாதிரி என்கிட்ட காசு இல்லை, நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் படிக்கிறேன் அப்படின்லாம் போக முடியாதுங்க. அங்க பள்ளிக்கூடமே கிடையாது. உடஞ்ச இடிஞ்ச 4 செங்கலை வச்சிருக்கிற பள்ளிக்கூடங்கள் போல இருக்கிறவை தான் அங்க பள்ளிக்கூடங்கள். அப்ப நல்ல பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும்னா காசு வேணும். அது பல ஆயிரம் செலவாகும்.
அதனால நிறைய பேர் படிக்க முடியல. எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு டிகிரியை வாங்கிட்டாங்கன்னா அந்த டிகிரி வாங்கினவங்களை மேம்படுத்தி அவர்களை ஒரு தொழிலுக்கானவர்களாக மாற்றி அவர்களை ஒரு தொழில் பயிற்சி கொடுத்து ஒரு நல்ல வேலையில உட்கார வைக்க வேண்டியது அரசினுடைய கடமை. தமிழ்நாடு அரசு தமிழ் முதல்வன் திட்டத்துல அதான் செய்யறாங்க. அவங்களுக்கு என்ன பயிற்சி வேணும், அவங்க படிச்ச படிப்புக்கு என்னென்ன பயிற்சி கொடுத்தா சீக்கிரம் வேலை கிடைக்கும், அவங்க அந்த மொழி என்ன மொழி கட்டுக்கிட்டாங்கன்னா ஈஸியா அவங்களுக்கு வேலை கிடைக்கும். இப்படி பார்த்து 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 பிள்ளைங்களுக்கு நம்ம தமிழ்நாடு அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அங்க அது கிடையாது. அதனால அங்க டிகிரி முடிச்ச பிள்ளைங்களுக்கு வேலைக்கு பல லட்சம் கேட்கிற காரணத்தினால ரோட்ல வந்து நின்று டீ கடை நடத்திட்டு இருக்காங்க. டீ கடை நடத்துறவங்க ரொம்ப சோகமா சொல்றாங்க, என்னங்க இங்க வேலை, இங்க எல்லாமே வேலை கிடையாதுங்க, எல்லாம் காசு தான். இங்க காசு இருக்கிறவ எது வேணாலும் செய்ய முடியும், எங்களை மாதிரி நான் சாதாரண ஆட்கள் எதுவுமே செய்ய முடியாதுங்க, டீ கடை வச்சுட்டு உட்கார வேண்டியதாங்க. இன்னொரு இடத்துல போர்டே வச்சிருக்கிறாங்க. பாஜக கும்பல் ரோட்டுல போர்டு வச்சிருக்காங்க. இந்த போர்டுல நாங்க இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. கடந்த 5 ஆண்டுகள்ல 1 கோடி பேருக்கு வேலை கொடுத்திருக்கோம், இத்தனை கல்வி நிறுவனங்களை உருவாக்கியிருக்கோம், அதாவது மெடிக்கல் காலேஜ் உருவாக்கியிருக்கோம், என்ஜினியரிங் காலேஜ் உருவாக்கியிருக்கோம் இப்படின்னு ஒரு பேனரை வச்சிருக்காங்க. அந்த பேனர் பக்கத்துல ஒரு தம்பி கிட்ட போய் கேட்கிறாரு ஒரு மீடியாக்காரர். என்ன கேட்கிறாரு, என்னங்க இவ்வளவு செஞ்சிருக்கிறாங்களே, 1 கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம். போங்க, எல்லாம் போயிங்க, ஜும்லாங்க. 1 கோடி பேருக்கு எங்கங்க வேலை கொடுத்தாங்க, எல்லாம் ஜும்லா. ஜும்லானா ஏமாத்து வேலை, எல்லாம் பொய் பொரட்டு, அததான் ஜும்லான்ற வார்த்தை குறிக்கும். எல்லாம் ஜும்லாங்க. ஏங்க அப்புறம் இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் எல்லாம் கட்டியிருக்காங்கன்னு சொல்றாங்க. எங்க கட்டினாங்க, யாரு கட்டினாங்க சொல்லுங்க. மோடி சர்க்கார எங்க கட்டினாங்க, யாரு கட்டினாங்க, எல்லாம் பொய்யுங்க, பொய் பொரட்டுங்க அப்படின்னு அந்த பையன் சொல்றப்ப பாருங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ரகசிய ரிப்போர்ட்டை வாங்கிக்கிட்டு தான் மோடி கதற ஆரம்பித்திருக்கிறார். நம்ம தோத்துட்டோம்னா மொத்த சேரும் முடிஞ்சிரும், மொத்த ஆட்சியும் கவுந்துரும், ஒன்றிய அரசு கவுந்துரும், அதனால எப்படியாவது இங்க ஜெயிக்கணும் தான் மோடி பலவிதமான சித்து வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடும். வழக்கம் போலதான் பொய் பிரச்சாரம் பண்ணுவது, 2 இனத்துக்கு இடையில வந்து வன்முறையை தூண்டி விடுவது, அப்புறம் பொய் பிரச்சாரத்தின் மூலமாக வன்முறையின் மூலமாக மக்களை பிளவுவாத்துக்குள்ள தள்ளி அவங்க ஓட்ட புடுங்குவது. இதுதான் மோடியினுடைய பேசிக்கான தேர்தல் அரசியல். இதத்தான் இங்கேயும் அவர் கட்டவிழ்த்துகிறார். ஆனா இங்க யார் எதிரியா வைக்கிறார்னா தமிழர்களை எதிரியாக வைக்கிறார், கர்நாடக மக்களை எதிரியாக வைக்கிறார், தெலுங்கானா மக்களை, தெலுங்கு தேச மக்களை எதிரானவர்களாக வைக்கிறார். இது என்ன மாதிரியான அயோக்கியத்தனம்? ஏற்கனவே தொடர்ந்து தமிழர்களை இழிவு செஞ்சுட்டே வரவர் தான் இவர். தமிழர்களை தொடர்ந்து இழிவு செய்யறவர். உங்களுக்கு தெரியும், தமிழங்க எல்லாம் திருடுங்க சொன்னது யாரு? பாஜக. எங்க? ஒடிசால. ஒடிசா தேர்தலின் போது தமிழர்கள் எல்லாம் திருடுங்கன்ற மாதிரி ஒரு இதை கொண்டு வந்துட்டாங்க. என்ன சொன்னாங்க? பூரி ஜெகநாதருடைய ஆலயத்தின் சாவி. அத அங்க VK பாண்டியன் என்கிற ஒரு IAS அதிகாரி தமிழ்நாட்டுக்கு எடுத்துட்டு ஓடிட்டாரு. எத? பூரி ஜெகநாதர் என்கிற பெரிய ஆலயத்தினுடைய அந்த கஜனாவினுடைய சாவியை திருடிட்டு ஓடிட்டாரு. நாங்க 2வது சனாதனத்துக்கு எதிராக நாம இங்க போராடும் போது அவர்கள் இந்து மதத்தை ஒழிப்பேன்னு சொல்றாங்கன்னு பொய் செய்தியை இந்தியா முழுவதும் பரப்புனாங்க. திமுக தலைவர்களுக்கு எதிராக இந்தியா முழுவதும் எல்லா அயோக்கியத்தனமான வேலைகளையும் பார்த்தாங்க. இதே ஒடிசா தேர்தலில் தமிழர்களை முட்டாள்கள்னாங்க. எப்படி? ஒரு பழைய சோறு மோர் கஞ்சி இருக்கு, அதை இலையில ஊத்தி தண்ணி புறம் போனோன்னு இப்படி முழிக்கிற மாதிரி VK பாண்டியன் முழிக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டு தமிழர்களை இழிவுபடுத்தினானுங்க. ஆனா கூச்ச நாச்சமே இல்லாம தமிழ்நாட்டுக்கு வந்தா தமிழ் மொழி போல் இனிதாவது வேறெங்கும் காணோம்னு உருட்டுவானுங்க. இந்த உருட்டலுக்கு இடையில தான் பீகார் தேர்தல்ல தமிழர்களை அவ்வளவு கொச்சப்படுத்தி இருக்கிறாங்க. இது ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2023ல பீகார்ல இருக்கிற பாஜகவினுடைய முக்கியமான பிரமுகர்கள் ஒரு அசிங்கத்தை பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? தமிழ்நாட்டுல அவங்க இந்தி பேசினாங்கன்ற காரணத்தை வச்சு 12 பீகாரிய தொழிலாளர்களை கொலை செய்து விட்டார்கள்னு ஒரு பொய்ய பரப்புனாங்க 2023ல. அந்த பொய்ய அப்படியே எடுத்து உண்மையா சோதிச்சு பார்க்க, அதெல்லாம் பாக்குற அளவுக்கு மூளையே கிடையாது பாஜக கும்பலுக்கு. அவன் வாந்தி எடுத்தானா மொத்தமா பரப்பிடுவானுங்க. இது நான் சொல்லல, உலக அளவுல மீடியாவுல பொய் செய்தியை பரப்புகிற கும்பல் எங்கடா இருக்குன்னா இந்தியாவில தான் இருக்கு. இடத்துல பாஜக தான் இருக்கு. இது ஆய்வு செய்யப்பட்டு வெளிவந்த உண்மை. சரிங்களா? இந்த கும்பல் என்ன பண்ணுது? தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இந்தி பேசினாங்கன்றதுக்காக 12 பீகாரிய தொழிலாளர்களை, ஜார்க்கண்ட் தொழிலாளர்களை கொன்னுட்டாங்க அப்படின்னு 2 பாஜக காரன் பீகார்ல உட்காந்து ஸ்டேட்டஸ் போட்டு விட்டான்.
இதை இந்தி ஊடகங்கள்லாம் பரப்ப ஆரம்பிச்சது. உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர் இதை எடுத்து போடுறாரு. இதுல இன்னொரு வேலை என்ன நடக்குதுன்னா, அப்ப துணை முதலமைச்சரா இருந்த தேஜஸ்வி யாதவ் அவருடைய படத்தையும் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய பிறந்தநாளைக்கு அவர் வந்த படத்தையும் போட்டு அவ்வளவு அவதூறு பிரச்சாரங்களை பரப்புனாங்க பாருங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுச்சு, இது பொய் செய்தி அப்படின்றத பதிவு பண்ணி யாரெல்லாம் பரப்பினார்களோ அவங்க மீதெல்லாம் வழக்கு தொடுத்தாங்க. அந்த வழக்கு யார் மேலாம் தொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்துல பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளரா இருந்தார் இல்லையா பிரசாத் உம்ரா என்கிற செய்தி தொடர்பாளர் மேல வழக்கு போட்டாங்க. இது உண்மையா பொய்யானே தெரிஞ்சுக்காம ஒரு பத்திரிகை போட்டுச்சு இல்லையா, அந்த பத்திரிகையினுடைய பெயர் தினிக் பாஸ்கர். அந்த பத்திரிகையுடைய பெயரு தினிக் பாஸ்கர். அந்த தினிக் பாஸ்கர் பத்திரிகையினுடைய ஆசிரியரை மேல வழக்கு போட்டாங்க. அதே மாதிரி பாட்னாவில், பீகாரினுடைய தலைநகரம் பாட்னாவில் இருந்த பாஜக கும்பல் 2 பேர் மேல வழக்கு தொடுத்தாங்க. அதுல ஒருத்தன் எஸ்கேப் ஆகி முன்னாடியே நீதிமன்றத்துல கைது பண்ணாம முன்ஜாமீன் வாங்கி உட்கார்ந்துக்கிட்டான். ஒருத்தன் சிக்கனான். அந்த சிக்கனவனை புடிச்சிட்டு தமிழ்நாட்டுல ஜெயில போட்டான். மணிஷ் காஷ்யப் அந்த பையன் பேரு, பாருங்க போட்டோவை. இந்த ஆளுதான் பொய் செய்தியை பரப்புனதுக்காக தமிழ்நாடு அரசால் கைது செய்யப்பட்ட ஆளு. இந்த வழக்கு ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 2 பேரோட சேர்த்து தன்வீர் போஸ்ட் அப்படின்னு ஒருத்தர் எக்ஸ் தளத்துல போஸ்ட் பண்றாரு. அந்த தன்வீர் போஸ்டினுடைய ஓனர் யாரோ அவரையும் முடிச்சு வழக்கு போட்டு ஊர்பட்ட வேலையை தமிழ்நாடு போலீஸ் அந்த ஊர்ல போய் செய்ய வேண்டியதா போச்சு. அப்போ தமிழர்களை இழிவுபடுத்துவது, தமிழர்களை கொச்சைப்படுத்துவது, தமிழர்கள் ஈவு இரக்கமற்ற கொடூரர்கள் என்று பரப்புரை பிரச்சாரம் செய்வது, இவர்களுடைய அயோக்கியத்தனமான அரசியலை எதிர்த்து பேசுகிற இங்க திமுகவின் தலைமையில் இருக்கிற கூட்டணிகளை கேவலமாக சித்தரிப்பது, சனாதனத்திற்கு எதிராக நம்ம எல்லாரும் பேசுறோம், இத வேணும்னே வடக்க இந்து மதத்தை ஒழிக்கணும்னு பேசுறாங்க என்று பரப்புவது, இது எல்லாமே நடந்துகிட்டே இருக்குங்க. இந்த தேர்தலையும் பீகாரிகளை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக மோடி கையில் எடுத்திருக்கிற ஒரு பெரிய ஆயுதம் எதுனா, தமிழ்நாட்டு ஆட்கள், தமிழ்நாட்டு மக்கள் பீகாரிகளை இழிவுபடுத்துகிறார்கள், தமிழர்கள் பீகாரிகளை கொலை செய்கிறார்கள். மோடி மேல கேஸ் போட்டா என்ன, சட்டம் சுந்தரவலிக்கும் மோடிக்கும் ஒண்ணுதானே. அப்ப சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்றால் மோடிக்கு மட்டும் எப்படி சமம் எல்லாம் போயிடும்? மோடி என்ன தேவதூதனா, இல்ல நேரா இறங்கி வந்துட்டார வானத்துல இருந்து? இல்ல இங்க டிவி தெரிஞ்சவ தானே, அப்புறம் ஏன் மோடி மேல சட்டம் பாயாது? இப்படியான பொய்யை பரப்புகிற மோடி அவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கணும், பொது மன்னிப்பு கேட்க வைக்கணும். ஒட்டுமொத்த தமிழர்களை இழிவுபடுத்துகிற வேலை. ஒண்ணு முட்டாள் நீங்க, 2வது எங்களை திருடங்க நீங்க, 3வது இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரையும் பகைமை உணர்ச்சி தூண்டுகிற சனாதனத்தை நாங்க ஒழிக்க போறோம்னு சொன்னா நீங்க இந்து மதத்தை ஒழிக்க போறோம் ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணீங்க. இப்போ பீகார் இளைஞர்களை கொன்று குவிக்கிறோன்றாங்க. பீகாரிகள் என்ன சொல்றாங்க தெரியுமா? நீயா நானாவுல ஒரு நிகழ்ச்சி நடக்குது, போய் பாருங்க. வெளிமாநிலத்துல இருந்து இங்க தங்கி இங்க செட்டில் ஆனவங்க பேசுறாங்க. ஏங்க எங்க ஊர்ல எல்லாம் இங்க நாங்க படிச்சது கூட இல்லைங்க, இங்க பொம்பளை பிள்ளைங்க போய் படிக்குதுங்க, எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. பெண்கள் வேலைக்கு போகுது, எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. நாங்க அங்க பெண்களை படிக்க அனுப்புனாலும் வேலைக்கு அனுப்புனாலும் கேவலம் நினைச்சோம். இதை பார்த்த பிறகு நாங்க திருந்திக்கிட்டோங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு சொல்றாங்க, ஒருவேளை நாங்க எங்க ஊர்ல இருந்திருந்தோம்னா என் பிள்ளைக்கு காது கேட்காமலே போயிருக்குங்க. ஒரே ஒரு ரேஷன் கார்டை வச்சு அரசாங்கம் கொடுத்திருக்கிற அந்த மருத்துவ காப்பீட்டை வைத்து என் குழந்தைக்கு காதை சரி பண்ண அப்படின்னு அந்த லேடியும் சொல்றாங்க. இப்படி பல விஷயங்கள் சொல்லப்படுது. இதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு நம்ம இழிவு செய்கிற இந்த கும்பலை காலி செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. ஒன்னே ஒண்ணுங்க, நம்ம இங்க இருந்துட்டு இருக்கோம். அதனாலதான் இந்த விஜயனுடைய தற்கொலை கழகத்துல இருக்கிறவங்க எல்லாம் தமிழ்நாடு எப்படி போச்சு தெரியுமா, நாங்கெல்லாம் இப்படின்னு உளறிக்கிட்டு இருக்குங்க. இதுங்களுக்கு விஜய் படத்தை தவிர, விஜய் போஸ்டரை தவிர வேற ஒரு மண்ணும் அரசியலா தெரியாது. உண்மையான அரசியல் எங்க தெரியுமா இருக்கு? நீ வெளிமாநிலத்துக்கு போய் சுத்தி பார்த்துட்டு வந்தேன்னா அங்க இருக்கிற ரோடு, அங்க இருக்கிற ஆஸ்பத்திரி, அங்க இருக்கிற போக்குவரத்து, பொது போக்குவரத்துகள், அங்க இருக்கிற அரசியல், அங்க இருக்கிற மக்கள் நிலைமை, அங்க இருக்கிற வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னா தான் உண்மை எதுன்னு உங்களுக்கு புரியும். உண்மைய வெளியூர்ல போய் அங்க வாழ்ற இளைஞர்கள் சொல்றாங்க பாருங்க. என்ன மாதிரி அரசியல் சிச்சுவேஷன் அங்க இருக்கு, நம்ம தமிழ்நாடு கம்பேர் பண்ணும்போது அது எப்படி இருக்கு, அதெல்லாமே நாங்க பாத்துக்கிறோம். எப்படி இருக்கு தமிழ்நாடு கம்பேர் மத்த ஊரை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஊர் எவ்வளவோ நல்ல ஊர் இருக்கிறோம். அரசியல் ரீதியா நான் சொல்றேன். ஆமா, அரசியல் ரீதியாவும் லிட்ரஸி ரீதியாவும் நம்ம தமிழ்நாடு ஒரு கிஃப்டட் தான். ஏன்னா அங்க ரோடு வசதி கிடையாது. இப்ப நம்ம டிவி குடுக்குறோம், இந்த டிவி குடுக்குறோம், இந்த அடுப்பு குடுக்குறோம், அங்க அது குடுக்க கூட ஆள் இல்ல. அவங்க சொல்லுவாங்க உங்க சீஃப் மினிஸ்டர்லாம் எவ்வளவோ கொடுத்துருக்காங்கப்பா டிவி. அவங்க என்ன சொல்ற டிவி குடுக்குறாங்க, அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இப்ப புரியுதுங்களா?
தமிழ்நாட்டுல தலை நிமிர்ந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்க. இதை கெடுக்க ஒரு பெருங்கூட்டம் வேலை செய்யுது. வெளி மாநிலங்களிலும் நம்மை மக்கள் பின்பற்ற ஆரம்பித்திருக்கிறார்கள். நம்மளை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்முடைய முன்னேற்றத்தை கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. இது பாஜகவுக்கு எரியுது. எனவே தமிழர்களை இழிவுபடுத்தி ஓட்டு வாங்கிறான்னு நினைக்கிறாங்க. மக்களே அடிச்சு விரட்டும் போது போயா மக்களே எங்க பக்கம்.